வணக்கம் ஸ்ரீராம் குருஜி. நமஸ்காரம்மா. எல்லாருக்கும் நீங்க பதில் சொல்றீங்க. குழந்தைகளுக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்ன நீங்க கேள்வி? பதில் சொல்ல முடியுமா? தாராளமா சொல்லலாமே. மூணு சுவாமிங்கன்னு வணங்கணும்னு சொல்றார். என்ன இந்த மூணு சுவாமி? சரஸ்வதி, தட்சிணாமூர்த்தி, அயக்ரீவர் ஆமா சொல்றாங்க. அந்த மூணு சுவாமிகளை எந்த சுவாமியை வணங்கினா படிப்பு வரும்? அது அவங்க கேள்வியா? ஆமா. இந்த கேள்வியை தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த கேள்வியை தெரிஞ்சா நாங்க அந்த சுவாமியை நல்லா வேண்டி எக்ஸாமுக்கு போனா படிப்பு நல்லா வரும்னு நம்பிக்கை. ராமராமா. சர்வமங்கல மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரைம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் சரிஷ்யாமி சித்தித் பவது மே சதா குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. இன்னைக்கு ஸ்ரீராம் குருஜி சேனல்ல நம்ம எல்லாருக்கும் பதில் சொல்றோமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு என்னோட பிள்ளையே எனக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இவர் ஆக்சுவலாக அறிமுகப்படுத்தணும்னா இவர் என்னோட பிள்ளை, பெரிய பையன். ஆனால் இவர் இவர் ஸ்கூலில் நிறைய குழந்தைகள் எல்லாரும் என்னோட யூடியூப் சேனலை பார்க்குறா அப்படின்னு சொல்கிறத இவர் எனக்கு கேள்வி கேட்கணும், எனக்கு பதில் சொல்லணும் நீங்கள் எங்கள் கேள்விக்கு அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், உங்கள்கிட்ட என்னப்பா கேள்வி இருக்க போகிறது, நீ என்ன கேள்வி கேட்க போகிற அப்படிங்கிறது தெரியலையே அப்படின்னு நம்ம சொன்னோம். குழந்தை கேட்டிருக்க கேள்வி என்னன்னா, அயக்ரீவர், தட்சிணாமூர்த்தி, சரஸ்வதி இந்த மூணு சுவாமியில எந்த சுவாமியை வணங்கணும்னு அப்படின்னு கேட்டிருக்கான் குழந்தை. இந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் சரிஷ்யாமி சித்தித் பவது மே சதா. சரஸ்வதியை வணங்கினா மட்டும் போறோம். சரஸ்வதியை எப்படி வணங்கணும் அப்படின்னா, அவ வீணை வச்சுட்டு இருக்காளே, படிப்புக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க கேள்வி எனக்கு கேட்கலாம். ஆனா சரஸ்வதியானப்பட்டது ஞானத்தை கொடுக்குறா. ஞானம்னா ஸ்திரதரமான விஷயத்த நீங்க எக்ஸாம் எழுதுறதே போகிற போது நல்லா பையாட் பண்ணுவேன், நிறைய படிச்சுட்டு போவேன் இல்லையா? அந்த படிச்சுட்டு போகிற சமயத்துல ஞாபக சக்தியை கொடுக்கறவதான் சரஸ்வதி. நிறைய ஞாபகங்கள் இருக்கணும். கீர்த்தி உன்னதஸ்தானம். கீர்த்தினா புத்தி இருந்தாலும் கீர்த்தி இருக்கணும். கீர்த்தினா ஞாபகத்தை வச்சுண்டு அந்த சமயத்துல எந்த கேள்வி வருதோ அந்த கேள்விக்கு நீங்க பதில் எழுதணும் இல்லையா? அந்த கேள்விக்கு பதில் எழுதும் போது கீர்த்தியை கொடுத்துருவா சரஸ்வதி. வித்யாம் தேகி ஜெயம் தேகி அப்படின்னு சரஸ்வதி ஆனப்பட்டவள் சொல்றா. வித்யாம் தேகி ஜெயம் தேகி. காலம்பரை எழுந்துக்கணும். எழுந்துண்டோ நீங்க நித்தியம் சந்தியாவந்தனம் பண்றோம் இல்லையா? சந்தியாவந்தனம் பண்ற சமயத்துல காலம்பரை தினமும் எழுதுக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாம் டைம்ல எழுந்துட்டு குளிச்சிடணும்னு அவசியம் இல்லை. பல்ல தேய்ச்சிட்டு சுவாமி ரூம் இருக்கும். நம்ம எல்லார் வீட்லேயும் சுவாமி, நம்ம பாத்துல இருக்கிற மாதிரி எல்லார் ஆத்துலேயும் சுவாமி ரூம் இருக்கும். அந்த சுவாமி ரூமில் சுவாமியை பார்த்து உட்காந்துட்டு விபூதி இட்டுண்டு வித்யாம் தேகி வித்யாம் தேகி அப்படின்னா, வித்யாம் தேகினா எனக்கு வித்யாவை கூடுறா அப்படின்னு அர்த்தம். என்னது? வித்யாவை எனக்கு கொடு அப்படின்னு அர்த்தம். அந்த வித்யாவை கொடுன்னு சொல்ற சமயத்துல சரஸ்வதி பிரம்ம முகூர்த்தத்துல எல்லா சுவாமியும் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க. பிரம்ம முகூர்த்தம்னா என்ன டைம்னா 4லேருந்து 6 மணி வரணும். நீங்க 6 மணி வரணும் நல்லா குப்புற கட்சி படுத்து தூங்கக்கூடாது இல்லையா? நீங்க தூங்கினாலும் சரஸ்வதி கீர்த்திலாம் சொன்ன இல்லையா, அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா 5 மணிக்கு எழுந்துக்கணும், நல்லா பல்ல தேய்க்கணும், விபூதி எட்டுன்ட்டு சுவாமி கிட்ட உக்காந்துட்டு வித்யாம் என்ன சொல்லணும்? வித்யாம் தேகி. தேகினா பவதி பிக்ஷாம் தேகின்னு நம்ம சொல்றோம். அந்த பிக்ஷை வேணும்னா என்ன கேட்கணும்? ஒரு பிச்சை கேட்கணும்னு அர்த்தம். படிப்பை நம்ம சரஸ்வதி கிட்ட, அம்மா நான் நல்லா படிக்கணும், எங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வைக்கிறா, எங்க அப்பா எங்க ஒர்க் பண்றாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா எங்க அப்பா நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு இல்லையா? கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறார். பென்சில் வேணும்னா வாங்கி கொடுக்குறார், ரஃப் நோட் வாங்கிக்கணும்னா வாங்கி கொடுக்குறார். எனக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் ஃபீஸை கட்டி அவர் ரொம்ப சிரமப்பட்டு எங்கள் அப்பாவானப்பட்டவர் எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுறார். அம்மாவானப்பட்டவள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் குழந்தைக்காக 1 மணி நேரம் முன்னாடி எழுந்து சமைச்சு அவளுக்கு பேக் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறமா உள்ளே எழுப்பி எழுந்துக்கூடா குழந்தை ஸ்கூலுக்கு 8 மணி டைம் எடுத்துன்னு எழுப்புறா.
என்ன அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் என்ன பண்ண முடியும், என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணும். நல்லா படிச்சா நல்லா படிச்சா அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம். இந்த மாதிரி அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறா, அப்பா எவ்வளோ வேலை பார்க்குறாங்கிறது தெரியாது, எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது தெரியாது. ஆனால் அந்த குழந்தையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா கஷ்டங்களையும் நீங்கள் பார்க்கணும். அப்பா பேனா கேட்டுட்டா போறாது, சரஸ்வதியே எங்கள் அப்பாவுக்கு பேனா வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி கொடுமா அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணணுமா. அம்மா லட்சுமியே எங்கள் அப்பாவுக்கு பணத்தை கொடு, அப்போ தான் எங்களுக்கு பேனா பென்சில் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு லக்ஷ்மி கிட்ட பிரார்த்தனை பண்ணணுமா. பிரார்த்தனை பண்ணால் போகிற அம்மா கண்ணுருகி சின்ன குழந்தைகள் 1ஆவதுலேருந்து ஆரம்பித்து 12th பரியந்தம் காலேஜ் படிக்கிற குழந்தை பரியந்தம் நம்ம இதை கேட்டால் கொடுத்துருவா சரஸ்வதி மகாலட்சுமி. குழந்தைகள்கிட்ட அபிமானம் ஜாஸ்தி, அம்பாள்கிட்ட, சிவன்கிட்ட, முருகன், பிள்ளையார்லாம் குழந்தைகளை பார்த்தா சிரிப்பாள். அதனால் என்ன கேட்டாலும் கொடுத்துருவா. நம்ம கேட்கணும், காலம்பரை தூங்கக்கூடாது, அம்மா அப்பா கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். அம்மா எழுந்து கொடுக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸில் ஃபுல்லாக வச்சு கொடுக்குறத திருப்பியும் சாப்பிடாம ஸ்கூலில் நம்ம திருப்பி எடுத்துன்னு வந்துடக்கூடாது. குழந்தைகள் 1ஆவது 2ஆவது 3ஆவது வருடம் குழந்தைகளுக்கு புரியாது, 4ஆவதுலேருந்து குழந்தைகளுக்கு புரியும். அதனால் குழந்தையெல்லாம் என்ன டிஃபன் பாக்ஸில் கொடுக்குறாளோ அன்னலட்சுமியானப்பட்டவள் உதாரசீன பத்தினா அவ்வளவும் பாவம். யாருக்கு? குழந்தைகள் கிடையாது, அப்பா அம்மாவுக்கு இல்லையா. அப்பா அம்மாவுக்கு பாவம் கொடுக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும், கொடுக்கறத நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், போயிட்டு வேலைக்கு தூங்கிடணும். அந்த காலத்துலலாம் 7 மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு 7:45 மணிக்கெலாம் படுத்துருவா. நம்ம இப்போ படுக்கிறது எத்தனை மணி ஆறுது அப்படின்னா செல்லை நோண்டிட்டு அந்த கேமு இந்த கேமுன்னு விளாடுறோம். 11 மணி 12 மணி வரலும் அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தும் இல்லையா. அந்த மாதிரி அவள் கேட்டதெல்லாம் செல்லு மொபைல் கிபைல் எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் காலம்பரை சீக்கிரம் எழுந்துக்கணும். பரீட்சை சமயத்தில் இருந்தால் போதும், தினமும் எழுதுக்கணும். தினமும் ஸ்கூல் போகிறதே எழுதுக்கணும் அவசியம். எழுந்துட்டா நல்லது. பரீட்சை டைமில் நீங்கள் பாஸ் பண்ணணும், எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகணும் அப்படின்னா, நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா சீக்கிரம் எழுந்துட்டு கொஞ்சம் பொன் குழந்தையாக இருந்தாலும் சரி, புள்ள குழந்தையாக இருந்தாலும் சரி, விபூதி இட்டுக்கணும், குங்குமம் இட்டுக்கணும், பல்ல தேய்ச்சுட்டு பண்ணால் போதும். ஏன்னா பிரம்மச்சரியம் கன்னிக்காக்கெல்லாம் தோஷமே கிடையாது. அதனால் 18 வயசு வரணுமே தோஷம் கிடையாது. அதனால் பல்ல தேய்க்கணும், மூஞ்சலம்பிக்கணும், நன்னா நெத்திக்கிடணும், நல்லா விபூதியோ குங்குமத்தை இட்டுங்கோ. சுவாமி ரூமில் சரஸ்வதி தேஹி, வித்யாம் தேஹி, மகாலட்சுமி தேஹி, மகாகணபதி தேஹி, தைரியத்தை கொடு, வீரியத்தை கொடு, அபயத்தை கொடு, ஆரோக்கியத்தை கொடு. ஆனால் ஆரோக்கியம் கரெக்டாக எக்ஸாம் டைமில் உடம்பு வந்துடும் இல்லையா. அந்த எக்ஸாம் டைமில் உடம்பெல்லாம் வரக்கூடாது. என்னை ஹெல்த்தை நல்லா வச்சுக்கோங்கோ. அதனால் ஹெல்த்தை நல்லா வச்சுட்டா தான் படிக்க முடியும் இல்லையா. அதனால் எல்லா சுவாமியும் வணங்கி நல்லபடியாக இருக்கணும். இந்த குழந்தையானப்பட்டவன் இந்த கேள்வி கேட்டிருக்கான். இந்த குழந்தை ரூபமாக எல்லாருக்கும் இந்த வித்யாம் தேகி ஜெயம் தேகி திசோதிகி எல்லாருக்கும் சகல வளங்களும் சகல வளங்களும் வந்து எல்லா ஐஸ்வர்யத்தையும் பெற்று குழந்தையெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு முதல் மார்க் எடுக்கணும். அந்த எடுக்கணும்னா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுங்கோ. ஆத்துக்குள்ள சின்ன விஷயம் என்ன சொன்னேன், மூஞ்சலமிக்கணும், நெத்தி கெட்டுக்கணும், சுவாமி கிட்ட போயிட்டு பிரார்த்தனை. அது பண்ணா என்ன நடக்கும், நல்லா எக்ஸாம் எழுதணும். நல்லபடியாக பண்ணுங்கோ. நன்னா இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் சரிஷ்யாமி சித்தித் பவதமே சதா. குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. பதில் சொன்னது நன்றி. எல்லா குழந்தைகளுக்கும் பயன் கிடைக்கும். நன்றி. பயன் கிடைக்கும் இல்லையா. கிடைக்கும். நன்றி. ராம ராமா ராம ராமா ராம ராமா.